अस्सलाम वालेकुम फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल यूजी व्लॉग्स। हाय फ्रेंड्स, வாங்க இன்றைக்கி ராகி அண்டு கொத்தமல்லி வச்சு சூப்பரான ஒரு அடை ரெசிபி செய்யலாம். எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு கப்பு ராகி மாவு வந்து எடுத்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அதையும் வந்து கட் பண்ணி நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி வந்து போட்டுக்கோங்க. என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை இல்லை, அதனால வந்து நான் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து ட்ரையாக இருக்கும்போதே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு கர்ச்சீஃபை வந்து நனைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன். நீங்கள் வேஷ்டி இருந்தால் ரேஷன் கடை வேஷ்டி வந்து எடுத்துக்கோங்க, அது இன்னும் சூப்பராக வரும். அதுக்கப்புறமா நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கைப்பிடியில் மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டி நல்லா சூடான தவாவில் போட்டு 2 சைடுமே வந்து நல்லா திருப்பி வந்து இது பண்ணணும், சுட்டு எடுக்கணும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா ஹீட் ஆகிட்டு இருக்குது. இந்த சைடு வந்து ஹீட் ஆனதுமே இன்னொரு சைடு வந்து திருப்பி போட்டுக்கிறேன். திருப்பி போட்டுட்டு மேலே வந்து எண்ணெய் போட்டு நல்லா வந்து தேய்ச்சி 2 சைடுமே இதே மாதிரி எண்ணெய் வந்து போட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. இது வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் வந்து நல்லா பார்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க, பச்சையாக இல்லாமல். இது கூட வந்து வேர்க்கடலை சட்னி சூப்பராக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.